வெல்கம் டு பிரபா லைவ் ட்ராவலிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா லயா கோலம் போகிறத பற்றி பார்க்க போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்துங்க இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறோம், லயாவும் சாகித்தும் கோலம் போட்டதை பற்றி பார்க்க போகிறேங்க. லயா வந்து என்னோட பொண்ணுங்க, சாகித் வந்துங்க என்னோட உடன்பிறப்பு, என்னோட தங்கச்சியோட பையங்க. ஆல்ரெடி நிறையா 2-3 வீடியோவில் வந்து சாகித் வந்துருப்பாருங்க, அவரை பற்றி சொல்லலை. அப்புறம் 2 பேருமே சேர்ந்து வந்து கோலம் போட்டாங்கங்க. இப்படி போடு அப்படி ஜாயின் பண்ணு. கோலம் போட வைக்கிறியா? போடு 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 சூப்பராக இருக்குது பாப்பா குழந்தை. அடுத்து இங்கே போடு சாமி, இதான் ஜாயின் பண்ணு, இங்கே ஜாயின் பண்ணு. அடுத்து இங்கே ஜாயின் பண்ணு. நல்லா ஜாயின் பண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க நம்ம சாகித் வந்து நானும் கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டாருங்க. எந்திரிச்சு போய் அவரு பாட்டுக்கு நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாருங்க. அப்புறம் நம்மளோட டீம் கமிட்டியில் வந்துட்டுங்க பசங்க வந்து கோலம் போடக்கூடாது, பொண்ணு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேங்க, நானும் லயாலும் சேர்ந்தே போடுறேன்னு சொல்லிட்டுங்க பாதியில் போட்டு எந்திரிச்சு வந்துட்டாருங்க. அவருக்கு ஆகுனா கோபம் வந்துடுதுங்க, கொஞ்சம் கோபக்காரங்க அவர் வேறு. அவர் போட்டு ஈஸியாக தான் வேணும்னு சொல்லுவாருங்க, கஷ்டமான போட்டியில் அவர் கலந்துக்கவே மாட்டாருங்க. அவரை பற்றி கமிட்டிக்கெல்லாம் தெரியாமல் போயிடுச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்துங்க லெஃப்ட் ஹேண்டு தான் சூப்பராக வருங்க போட்டுட்டுங்க. அப்புறம் பசங்க போடக்கூடாதுன்னு சொன்னோன்னையும் ஓகே பசங்க தானே போடக்கூடாது, நானும் லயாலுக்கு சேர்ந்து போகிறேன்னு சொல்லிட்டுங்க லயாலுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டாருங்க. வாழ்ந்துட்டு லயாலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஃபுல்லாக லயாலுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து அவர் தாங்க. கலர் பொடியெல்லாம் எடுத்து கலக்கி கொடுக்குறது, போய் தொலை என்னென்ன கலர் கொடுக்கணுமோ எல்லா கலரும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாருங்க. ஃபுல் ஹெல்ப் பண்ணது வந்து லயாலுக்கு வந்து நம்ம சாகித் மாப்பிள்ளை தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே 2 பேருமே கலர் பண்ணிக்கிட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க. லயாலும் அப்படியே கலர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சாகித் வந்து ஒரு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சாகித்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கோலப்பொடி கலர்லாம் எடுத்தெல்லாம் ரெடியாக வச்சுட்டு இருந்தாங்க. பாருங்கள் கையில் பாருங்கள், உடனே அந்த கோலை போட்டோன்னே அடுத்த என்ன கலர் வேணும், அடுத்து வேறு கலர் என்ன வேணுமோ கையில் எடுத்து வச்சுருப்பான் பாருங்கள். அதான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், எல்லோ கலரு கலர் பொடியா என்னென்ன கலர் வேணுமோ அந்த எல்லா கலரையும் போய் எடுத்துகிட்டு வந்து ஹெல்ப் பண்ணாங்க மாப்பிள்ளை. 2 பேரும் சேர்ந்து அப்படியே கொஞ்சமாக கோலம் போட்டாங்க. கேப் போடாம பண்ணு. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க 2 பேரும் தண்ணி வைக்கிறதுனாங்க. கோலம் போட்டு டயர்ட் ஆகிட்டாங்க. சரி ஒரு சின்ன பிரேக் விடலான்னு சொல்லிட்டுங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்துங்க தண்ணி குடிக்க வச்சுட்டுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டுன்னு சொல்லிட்டுங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டுங்க அதுக்கப்புறம் வந்து போட்டிக்கு கிளம்பிட்டாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க 2வது கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோ கலர் வந்து சாகித் வந்து எல்லோரும் எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படிங்க. லயா வந்து 2வது பாக்ஸுக்கு வந்து கலர் கொடுத்துட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே இன்னொரு குட்டீஸ் எல்லாம் நிறையா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம லயாலும் வீடியோவுக்கு வந்து போஸ்ட் கொடுத்துட்டே அப்படியே கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சாகித் வந்து அடுத்த கலருக்கு வந்து ரெடி பண்ணுற கலர் எடுத்துகிட்டு வரக்கு கிளம்பிட்டாருங்க. கோலப்பொடி எங்கே இருக்குதோ அங்கே போய் தூக்கிட்டு வந்துடும் அப்படிங்க. பக்கத்தில் யாராவது வச்சுருந்தாங்களும் சரி ஒரே ஆட்டை போட்டு தூக்கிட்டு வந்துடுவாருங்க. ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம லயா வந்து போட்டியில் கலந்துக்கிறாங்க. கொஞ்சம் கூச்சம் கொஞ்சம் பதட்டமாக இருந்திருக்க மாட்டிருக்குங்க. இதை முத வந்து எல்லாத்துக்கூடம் ஒரே கூட்டமாக இருக்கிற இடத்துல வந்து ஃபஸ்ட் டைம் இதை இப்போ அட்டன் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் கூச்சமாகவும் கொஞ்சம் பதட்டமாகவும் இருந்திருக்க மாட்டிருக்குங்க. அடுத்து வந்துங்க 3வது பாக்ஸ் வந்து நிரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சாகித் போய்ட்டு 3வது கலர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அப்படிங்க. அடுத்த பாக்ஸுக்கு வந்து கலர் நிரப்பறதுக்கு வந்து சாகித் போய் தொலாவிட்டு இருக்காருங்க. லயாலும் அப்படியே பார்த்து கலர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லா பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு இவங்க கலர் பண்ணுற விட்டுறாங்க. நம்ம கூட இருந்து கொஞ்சம் கைட் பண்ணுற வேண்டியதாக இருக்குங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் புதுசுன்னு காட்டிங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கூட இருந்து நமக்கு கைட் பண்ணுறதா இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம சாகித் வந்து அடுத்த பாக்ஸுக்கு வந்து கலர் எடுத்துகிட்டு வரக்கு கிளம்பிட்டாருங்க. அதே ப்ளூ கலரே வச்சுருந்தாருங்க. இந்த கலர் வேண்டாம் சாமி அப்படின்னு கேட்டிங்க.
அப்புறம் க்ரீன் கலர் வச்சுக்கலாம் சாமி அப்படின்ட்டு க்ரீன் கலர்லாம் வேண்டாங்க, நான் போய் சூப்பர் கலராக எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டுங்க போய் தொலாவை போயிட்டாருங்க. போய் பக்கத்தில் போய் வாங்கிட்டு வர போயிட்டாருங்க. அது வேண்டாம், அது வச்சிரு, வேற கலர் வச்சுக்கலாம். அது சேம் கலர் சாமி அப்படின்னு சொன்ன காட்டிங்க. சரி ஓகே க்ரீன் கலர் போட்டுக்கலாம் சாமின்னு சொன்னாங்க பக்கத்தில். வேண்டாம் அந்த கலரில் வேண்டாம், நம்ம புது கலராக புது பாக்கெட்லேருந்து எடுக்கணுங்க. அவங்க வச்சுட்டு போகிறாங்க, நம்ம புது பாக்கெட்டை தூக்கிட்டு வந்துடலாம். போய் புது பாக்கெட்டில் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க. பாருங்கள் அடுத்த கலர் பாருங்கள், சூப்பராக புது கலர் கொண்டாந்து கொடுத்துட்டாரு பாருங்க. அவங்க க்ரீன் கலர் வச்சுட்டு போகிறாங்க, நம்ம புது பாக்கெட்டை தான் எடுத்து போடணும், பாக்கெட்லேருந்து அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிங்க புது கலர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் கலராக கொண்டு வந்து கொடுத்துட்டா அப்படிங்க. அதுக்கப்புறம் நம்ம பாப்பா கோலம் போகிறது எல்லாம் ஃபோட்டோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா போடு சார். நம்ம கூட இருந்து கொஞ்சம் கைட் பண்ணுறதா இருக்குதுங்க, இப்படி பண்ணி சாமி அப்படி பண்ணி சாமின்ட்டு. ஏன்னா பார்த்தா ஃபஸ்ட் டைமுங்க. அதுக்கப்புறம் கலர் அவங்க வாட்டுக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 4 கலரும் சூப்பராக பண்ணிட்டாங்க. 4 பாக்ஸும் போட்டு 4 பாக்ஸும் சூப்பராக கலர் கொடுத்துட்டாங்க. நல்லா கேப் விடாம போடு சாமி. சாகித் போயிட்டு வந்துட்டாருங்க அடுத்து. மறைக்காதடா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க 4 கலர் ஃபில் பண்ணிட்டேங்க. அந்த டிசைனெல்லாம் போட்டு விட்டாங்க. அந்த டிசைன் போடுறதுக்கு வந்து நம்ம சாகித் மாப்பிள்ள தான் ஐடியா கொடுத்தாருங்க இப்படி போடுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது போட்டு முடிச்சுட்டு இன்னும் போடணும்னு சொல்லிட்டுங்க எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இது சீக்கிரம் போட்டு முடிச்சுங்காட்டிங்க இன்னும் ரவுண்டாக பூ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போட்டாங்க. நான் இதை வந்து கைடே பண்ணலைங்க அவங்களுக்கு, அவங்களே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே பூ போட்டு ரவுண்ட் போட்டுங்க, அது நானே கலர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க அவங்களே போட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. நான் பூ போடுறப்ப நானும் இன்னொரு கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு அவங்களே ரவுண்டாக போட்டு போடுறேன்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க உனக்கு ஓகேம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேங்க. அதில் ஒன்றே முட்டை வைக்காத பாப்பா, அதில் முட்டை வைக்காத, இங்கே வா. தொட்டி ஒன்று எடுத்து கொடுத்துரு. தொட்டி இருக்கும் பாருங்க, அதான் ஐயோ ஓட்ட தொட்டியா இருக்கு, தட்டத்துலேயே ஓட்டு கொடுத்துரு. ஏ அந்த கோலத்தில் முட்டாத பாப்பா, நீ தனியாக அங்கேயே ஓடு. அங்கே போகாது, இந்த சைடு வா, இந்த கேப்புக்கு வா. போதும் அங்கே போட்டது போதும், இந்த வா, இப்படி போடு, இந்த சைடு இந்த கேப்பெல்லாம் போடு. வந்து அந்த சின்ன பூக்கோளம் போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கலர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லயா கோலத்துக்கு பக்கத்தில் பாருங்கள் இன்னொரு லயாவில் விட கொஞ்சம் பெரிய பொண்ணுங்க, அவங்க பாருங்கள் சூப்பராக ஒரு கோலம் போட்டிருக்காங்க. கோலம் போட்டு கலர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டிசைன் டெக்கரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க, கலர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக சூப்பராக கலர் பண்ணிட்டாங்க பாருங்கள். கலர் பண்ணதுக்கப்புறம் தாங்க கோலம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. அவங்க பாருங்கள் அவங்க பேர் எழுதி எல்கேஜி எழுதியிருந்தாங்க. அவங்க பேர் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கோலம் போகிறப்ப யார் பேர் எழுதக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே எல்கேஜி மட்டும் எழுதுன்னு சொல்லி எல்கேஜின்னு எழுதிட்டாங்க. சூப்பராக போட்டாங்க. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போன்று இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். ஓகே டாட்டா பாய் பாய். மறக்காமல் கடைசியில் வீடியோ பார்த்துட்டுங்க சப்ஸ்கிரைப்பு, அதுக்கப்புறம் அந்த பெல் பட்டனை டக்குன்னு அமுத்தி விட்ருங்க. அதுக்கப்புறம் தான் என்னோடய வீடியோவில் உங்களுக்கு வரும்.